இந்திய அலைன்ஸ் அதிமுக பாஜக கூட்டணி அதற்கு பிறகாக யார் யார் சேர போறாங்கன்றத வர்ற நாட்கள்ல தான் நமக்கு முழுமையா தெரியும். முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்ததாக திரு பியூஷ் கோயல் சொன்னாரு. ஆனா திரு நயினார் நாகேந்திரன் இது வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது, இது ஒரு நட்பு ரீதியான சந்திப்புன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன நடந்திருக்கும் உள்ள, அதுக்கு பின்னாடி நிறைய நம்பர்ஸ் எல்லாம் பரவிட்டு இருக்குது. ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். 2:1 2 ரெட்டைகளுக்கு ஒரு தாமரை வாங்கணும்னு நினைச்ச அண்ணாமலை இந்த கூட்டத்துல இல்ல. அவர் இருப்பார் பாருங்க, அதை வாங்காம விடமாட்டாரு. நீங்க அவரே அந்த கூட்டத்துக்கு போல சார். என்ன என்டிஏவோட சிஎம் கேண்டிடேட் நின்னுட்டா போறாரு. கதையா இருக்கு. பாஜகவோட முதல்வர் வேட்பாளராக மோடி வந்து தமிழ் மண்டல ஒரு திறமையான இளைஞர், இவருக்கு வாக்களிங்க, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளை வீழ்த்தி காட்ட, திராவிடத்தை வீழ்த்தி காட்ட, தேசியம் வளர, அண்ணாமலைக்கு வாக்களிங்கள், அவரை முதல்வராக்குன்னு மோடி பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வண்டி தேங்காய் எல்லாம் உடைச்சி பூஜை எல்லாம் காட்டி கற்பூரம் ஏத்திட்டு பயணம் தொடங்கிட்டாங்க. அவங்க முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சதுன்னு பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு. சட்டத்துறை அமைச்சர் வந்துட்டு ஆமா நல்லபடியா பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஏன் சார் அண்ணாமலை ஆப்சன்ட்னு கேட்டா அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளராக்க போறாங்கன்னு ஏதோ புது கதை ஒன்று சொல்லுங்கிறீங்களே, இது என்ன சார் கதை? 3வது முறையும் மோடி பிரதமர் ஆவார், 330 சீட்டு ஜெயிப்பாருன்னு மோடிக்கு வலது பக்கத்துல இருந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஐயாவை அன்னைக்கு நாங்கள் மதிக்கிறோம். அன்னைக்குள்ள சூழ்நிலை இண்டி கூட்டணிக்கு எதிராக மோடிக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்தவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவர் எங்களுக்கு ஸ்டாச்சர் உள்ள ஆட்கள் இல்லாத போது ஒரு முன்னாள் முதல்வராக மோடிக்கு வலது பக்கத்தில் அவர் இருந்தது வந்து மோடிக்கு அன்னைக்கு பெரிய பூஸ்ட்டு. அவர் அன்னைக்கு இருந்த பூஸ்டில் தான் அதுக்கு பிறகு நிதிஷ்குமாரும் இண்டி கூட்டணி உட்படாது, ராகுல் காந்தி இருக்க இடம் தேராதுன்னு எங்கள் கூட வந்தார். கடைசியாக வந்து சந்திரபாபு நாயுடு எங்கள் கூட வந்தார். எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் கிடைச்சிது. பட் இவர் 330ன்னு சொன்னவர் காணாமல் போயிட்டார். நாங்கள் 300 கிட்ட நெருங்கி வந்தோம், 293 கிட்ட வந்தோம். எனிவே அன்னைக்கு அவர் இருந்துக்கிட்டு சீட் ஷேரிங்கில் 6 சீட்டுக்கு மேலே தர முடியாதுன்னாரு. அண்ணாமலை 12 சீட்டு வேணும்னு கேட்டார். அண்ணாமலை 12 எம்பி சீட்டுக்கு தகுதியான வாக்கை நிரூபித்து காட்டினார். எடப்பாடியை பல இடங்களில் வீழ்ச்சி அடைய செய்து காட்டினார். சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டரை வீழ்ச்சி அடைய செய்து காட்டினார்.